ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வீமால நீங்க எப்படி உங்க வேலெட்ல அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். கம்பல்சரி வேலெட்ல ஆட் பண்ணிக்கணும்னு கிடையாது. சப்போஸ் ஒரு சில பேர் வந்து நான் வந்து மறந்துடுவேன், ரீபே பண்றேன், அந்த டயத்துல என்கிட்ட வந்து அமௌண்ட் சப்போஸ் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு அந்த டயத்துல நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம கிட்ட எப்போ அமௌண்ட் வந்து எவ்வளவுலாம் இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கப்ப இந்த வேலெட் ஆப்ஷன்ல ஒன்ஸ் நீங்க போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து வீக்லி ரீபே பண்றப்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குன்னு நீங்க கம்பல்சரி வேலெட்ல மணி எப்போதும் வச்சுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்க வந்து எப்போ வேணா வச்சுக்கலாம். இந்த வேலெட் ஆப்ஷன்ல நீங்க அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஏன்னா நம்ம டவுன்லைன் ஒருத்தங்க 26 மாசத்துக்குமே சேர்த்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்து 26 மாசத்துக்கு தான் ஆட் பண்ணலாம் இல்ல, உங்ககிட்ட ஒரு வாரத்துக்கு 369 ரூபா கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது எப்போ ஆட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை கம்பெனிலேருந்து நம்மளுக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க. ஞாயிறு திங்கள் நம்மளுக்கு வந்து ரீபே பண்றது. ஸோ அந்த 3 நாள்ல வேலெட்ல வந்து அமௌண்ட் ஆட் பண்ண முடியாது. டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள நம்ம வந்து எப்போ வேணா இந்த ஃபண்ட் வேலெட்ல அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வேலெட் ஆப்ஷன்ல எப்படி அமௌண்ட் ஆட் பண்றது, நான் இப்போ வந்து ஒரு 400 ரூபா ஆட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ வேணா ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறது இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட வீமா ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் மேலே இருக்க மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மை வேலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்க ஆட் மணி டு வேலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பேஜ் வரும். என்டர் அமௌண்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துக்கோங்க. இதில் ஆன்லைன் அப்புறம் வந்து UTRL மூலியமா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஆன்லைன் மூலியமா பண்ண போறேன். நீங்க UTR மூலியமா பண்றீங்க அப்படின்னா அந்த UTR அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த பேமெண்ட் பண்ண UTRL நம்பர் வந்து இங்க என்டர் பண்ணணும். என்ன டேட்ல நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அதை என்டர் பண்ணிட்டு ஆட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கம்பெனியோட QR கோடுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணணும். இதுதான் கம்பெனியோட QR கோடு. இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா கூட உங்களுக்கு நான் இதை அனுப்பிச்சு விடுவேன். இந்த யூடியூப் வீடியோல பிளே ஆகுது பார்த்தீங்களா, இந்த QR அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். இதை மாதிரி எடுத்துட்டு இதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு இதுதான் UP டிரான்சாக்ஷன் ஐடி, இதுதான் UTR நம்பர், இதை தான் நீங்க இந்த நம்பர் தான் அங்கே என்டர் பண்ணணும். டிரான்சாக்ஷன் நம்பர் இங்கே என்டர் பண்ணிட்டு டேட்டை கொடுத்துட்டு நீங்க ஆட் கொடுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, இப்போ நான் ஆன்லைன் மூலயமா பண்ணுறேன். மேலே என்டர் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் என்டர் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல 400 என்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வேலெட்டில் வந்து 400 ஆட் பண்ண போகிறதுனால. இப்போ நான் ஆன்லைன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து எந்த வேலெட் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கூகுள் பேவை இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அண்ட் பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ராசஸிங் ஆகும் பேமெண்ட். அந்த டயத்தில் நீங்கள் வந்து வெளியே வந்துடக்கூடாது, கேன்சலும் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜிபேக்குள்ளே போயிட்டு ஓகே, இப்போ நம்மளுக்கு இது பிளாக் கலர் தெரியும். ஏன்னா நம்ம ஜிபேக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோ ஸ்க்ரீன் ரெக்கார்டோ எடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் வந்து பேக் வந்துடவே கூடாது. இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக பேக் வரக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வீமா ஆப்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒன்ஸ் பேக் வர்றதோ இல்லை முன்னாடி போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. 1 செகண்ட்லேயே நம்மளுக்கு மை வேலெட் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 400 ரூபா அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அப்படியும் உங்களுக்கு ஆட் பண்ண தெரியலனா வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நானே வாலெட்டில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி தான் மை வேலெட் ஆப்ஷனில் வந்து அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணும்.